மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். உலகமெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமா தமிழர் திருநாளாம் பொங்கல் பெருவிழாவை உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில மாதா தொலைக்காட்சியின் சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சி மற்றும் காவிரி கலைத்தொடர்பகம் இணைந்து வழங்கக்கூடிய மண்ணோடு விளையாடு. மண்ணோடு விளையாடு அப்படிங்கிற சிறப்பு நிகழ்ச்சிக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மறைமாவட்டம் கருங்குளம் பங்கு புனித இஞ்ஞாசியார் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக இன்னைக்கு மண்ணோடு விளையாடு இந்த நிகழ்ச்சி என்ன, இதில் என்னெல்லாம் போட்டி வைக்க போகிறாங்க, இதிலெல்லாம் நாங்கள் பங்கெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகமாக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கருங்குளம் புனித இஞ்ஞாசியார் ஆலயத்தினுடைய பங்கு தந்தை அன்பு அருட்தந்தை எட்வர்ட் ராஜா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கிறேன். மண்ணோடு விளையாடு நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆலயத்திற்கு வந்ததுக்கு எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பாசக்கார ஊர் மக்கள் பார்த்த உடனே தெரியுது. காலையில் இருந்து இங்கே நிகழ்ச்சி தயாரிக்கும் போதே வந்து என்ன நடக்க போகுது, என்ன போட்டி அப்படின்னு ரொம்ப உற்சாகமாக எல்லாரும் பங்கெடுக்கிறதுக்காக காலையிலேருந்தே கேட்டுட்டு இருந்தாங்க. உங்கள் ஊரை பற்றியும் உங்கள் பங்கு மக்களை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். திருச்சி மறை மாவட்டம் மணவை மறைவட்டத்துக்கு உட்பட்ட பங்கு தான் இந்த கருங்குளம் பங்கு. இந்த கருங்குளம் பங்கு மிக பழமையான பங்கு. கிட்டத்தட்ட 151வது ஆண்டை அடியெடுத்து வைத்து பயணித்து கொண்டிருக்கிறது. இந்த பங்கினுடைய பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியார். புனித இஞ்ஞாசியாருடைய ஆண்டு திருவிழா வெகு விமரிசையாக இங்கு கொண்டாடப்படும். சுற்றிலும் இருக்கின்ற பட்டி தொட்டிகள் இருக்கிற எல்லா மக்களும் இணைந்து மிக உற்சாகமாக இறை விசுவாசத்திலே ஊன்றியிருப்பதை திருவிழா நாட்களிலே நாம் பார்க்க முடியும். இறை விசுவாசத்திலே வேரூன்றிய கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களாக இருப்பதுதான் இந்த ஊரினுடைய மிக சிறப்பான ஒன்று. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஃபாதர். நீங்கள் சொல்லும் போதே தெரியுது நம்முடைய ஊர் மக்கள் எல்லாருமே இறை நம்பிக்கையில் ரொம்ப ஆழப்பட்டவர்கள். அதுவும் 150 ஆண்டுகள் பழமையான ஒரு பங்கிற்கு இன்னைக்கு நம்முடைய மாதா தொலைக்காட்சி மண்ணோடு விளையாடு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பாக நம்முடைய மண்ணோடு விளையாடு நிகழ்ச்சி போயிட்டு இருக்குது. நம்ம பல தொலைக்காட்சிகளில் பல நிகழ்ச்சிகள் பார்த்துருப்போம். அதில் இந்த ஃபேஷன் பரேட் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கிறோம். எல்லாருமே ரொம்ப அதை உற்சாகமாக கண்டுகளிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பொங்கல் தினம். பொங்கலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உழவர்களின் நண்பன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாடு. அந்த மாட்டிற்காக கூட நம்முடைய தமிழ் மக்கள் சிறப்பாக மாட்டுப் பொங்கல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டாடுறோம். அப்படி நம்முடைய உழவுக்கும் விவசாயத்திற்கும் துணை நிற்கக்கூடிய மாடுகளின் பேஷன் பரேட் எனக்காவது பார்த்துருப்பீங்களா? நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் முதன்முறையாக
ஸோ அண்ணா வணக்கம். வணக்கம். அவங்கள பற்றி மொதல் ஃபஸ்ட்டு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்கள் பேர்? என் பேர் பிரிட்டோ, பேர் கிருபா, தாமஸ். தாமஸ். பாப்பா பேர்? ஹெர்லி. ஹெர்லி. ஓகே. அவருக்கு பேர் உண்டா? வெற்றி. வெற்றி. அதாவது அவங்க பேரை சொல்லும்போது கூட தாமஸ், கிருபா அப்படின்னாங்க. ஆனால் அங்கே சொல்லும்போது வெற்றி அப்படின்னு சொன்னாங்க. தம்பி எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க? கண்ணுக்குட்டிலேருந்து வச்சுருக்கேன். கண்ணுக்குட்டிலேருந்து. தம்பி வந்து மாடுபிடி வீரர். எப்படி? தம்பி மாடுபிடி வீரர். ஓ சூப்பர், பாராட்டு. மாடு பிடிச்சி சிறந்த மாடாக வாங்கினது அந்த கண்ணுக்குட்டி. பரிசா வாங்கினது. ஸோ இப்போ அதை நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு பழக்கப்படுத்திருக்கீங்க. பழக்கியிருக்கேன். இது போட்டியில் களம் இறங்கியிருக்கிறா? எல்லா காலத்துலையும் இறக்கியிருக்கு. எவ்வளோ வெற்றிகளை பெற்றிருக்கு? சைக்கிளு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், டைனிங் டேபிள் எல்லாம் வாங்கியிருக்கு. எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குது. ஸோ அதனால் உங்களோட வெற்றி உண்மையானவே ஒரு வெற்றி இல்லையா? ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கும் காளைக்கும் ஒவ்வொரு வகை சொல்லுவாங்களே, இது என்ன வகையை சார்ந்தது? புலிக்குளத்து காளைங்க சார். என்ன காளை? புலிக்குளம்னு சொல்லுவாங்க. புலிக்குளம் காளை அப்படிங்கிறது. ஓகே, சிறப்பு. தேங்க்யூ அண்ணா, நன்றி. அண்ணா உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் துரைனா, தம்பி பேர் டேவிட்டு, மாட்டோட பேர் பரணினா. பரணிங்கிற பேர் ஏன் வச்சுங்க? சும்மா ஸ்டைலாக இருக்கணும்னு சொல்லி வச்சதாண்ணா. எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க? 3 வருஷம்ண்ணா. எவ்வளோ ஜல்லிக்கட்டுக்கு இது களம் கண்டிருக்கோம்? இது வரைக்கும் ஒரு 20 வாடி கொண்டு போயிருப்போம்ண்ணா. ஓகே. இந்த ஜல்லிக்கட்டு காளைகளில் நம்ம யூஸ்வலாக காளை மாட்டில் ஒவ்வொரு வகைகள் சொல்லுவாங்க இல்லையா? அதில் இது என்ன வகையை சேர்ந்தது? இது வந்து தஞ்சாவூர் குட்டைன்னு சொல்லுவாங்கண்ணா. தஞ்சாவூர் கும்பலச்சேரி. நாட்டினத்தோட பேர் வந்துட்டு உம்பளச்சேரி. உம்பளச்சேரி. ஓகே, சூப்பர், பாராட்டுகள். ரொம்ப சிறப்பாக தயார் பண்ணியிருக்கீங்க மாட்டை. உங்கள் பேர் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ஹென்றி, அவன் பேர் நவீன். மாட்டு பேர் வந்து டார்லிங். டார்லிங். ஓ, ஏன் இந்த பேரை சூஸ் பண்ணீங்க? அது வீட்டுக்கு ஒரு செல்ல பிள்ளை மாதிரி, அதனால சரி செல்லமா இருக்கட்டும்னு வச்சுட்டேன் டார்லிங். கூப்பிடும். டார்லிங் கூப்பிட்டா அது ரியாக்ட் பண்ணுமா? பண்ணுவோம். ஏன்னா எப்படிலாம் எங்க தூரமா? பண்ணாது, வீட்டில் இருந்தா பண்ணும். வீட்டில் இருந்தா கவுர்லாம் மாற்றிருக்கோம், அது ஒன்றும் இது பண்ணாது. அதனால கொஞ்சம் மிரண்டு போய் நிற்குதா? இது வந்து தஞ்சாவூர் குட்டை. இதுவும் தஞ்சாவூர் குட்டை. அப்போ இது ரெண்டுமே ஒரே இது. ஒரே ஏரியா தான். ஓகே. இதுக்கு எத்தனை வருஷமா நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க? இது வந்து சின்ன பிள்ளைலேருந்தே பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டுன்னு வந்துச்சாலே ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பேரை வச்சுட்டு வெளியே யாராவது கேட்குறப்ப எங்கே இருக்கிறேன், நான் டார்லிங்கோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா? சொல்லியிருக்கு. பசங்க பேசும்போதே சொல்லியிருக்கு. சொல்லுங்க. ஒரு வீட்டுக்குலாம் தெரியும் தானே பேர் டார்லிங்னு சொல்லி. வேற யாரும் எங்கே இருக்கிறேன், நான் என் டார்லிங்கோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வேற யாரும் நினச்சக்கூடாது. ஸோ சூப்பர். தேங்க்யூ பிரேமன், தேங்க்யூ நவீன். ஸோ மகிழ்ச்சி. நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ஆல்பர்ட்டு, தம்பி பேர் தியாசு, தம்பி பேர் சகாயம். தம்பி, உங்களுக்கு காளை ரொம்ப பிடிக்குமா? நீங்கள்லாம் ட்ரைனிங் கொடுப்பீங்களா? என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பீங்க? எல்லா ட்ரைனிங்குமே. என்னென்னலாம் பண்ணியிருக்கிறீங்க சொல்லுங்கள். காலைல குளிப்பாட்டை தான் கூட்டு போயிருக்கீங்களா? எங்கே குளிப்பாட்டை கூட்டு போயிருக்கீங்க? இந்த செங்கோலம் எல்லாருக்குமே குளிப்பாட்ட போய்க்கும். ஸோ நீங்களும் கூடவே சேர்ந்து எல்லாம் இது பண்ணிடுவீங்க ட்ரைனிங். உங்களோட விளையாடுமா? விளையாடாது. ஓகே. இதுக்கான பேர் என்ன? போஸ். வாவ், ரொம்ப சூப்பரான ஒரு பேர் வச்சிருக்கிறீங்க, போஸ் அப்படின்னு சொல்லும்போது வீரமிக்கமாதா. இது என்ன வகையை சார்ந்த மாடுனா? இது நம்ம திருச்சி காட்டு மாடுங்க. திருச்சி புலிக்குளம் மாடு. ஓகே, சூப்பர். எத்தனை வருஷமா அதை தயார் பண்ணியிருக்கிறீங்க? இது நம்மகிட்ட 3 வருஷமா இருக்கு. எல்லா ஊருமே அவுத்துருக்கோம். பீரோ, சைக்கிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் பெரிய வாங்கி கொடுத்துருக்குது. சூப்பர். எல்லா காளை மாடுகளுமே களம் கண்டு பரிசுகள் பெற்றதா இருக்குது. பாராட்டுகள். தம்பி சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ஜான் பெனட், மாட்டின் பேர் ராமு, இவன் பேர் சாலமன். மாட்டின் பேரை சொல்லும்போது மட்டும் ரொம்ப மரியாதையாக சொன்னார். ஃப்ரெண்ட் அவர் உங்களுக்கு? மாமன். ஓ, மாமா பையன். சொன்னால் ரொம்ப உரிமையாக மாமா பையன் தானே, அவன் பேரை சொல்லிக்கலாம், அப்புறம் சொல்லிக்கலாம் கடைசியா அப்படின்னு சொல்லி. ஓகே. இந்த மாட்டுக்கு என்ன பேர் சொன்னீங்க? ராமு. எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க? 2 வருஷமா. 2 வருஷம். உங்களை பார்க்கும்போது என்ன அப்படின்னா அழகாக தெரியுது. ஸோ பல களங்களுக்கு வந்து அந்த ஜெர்சியோடவே போயிடுவீங்க இல்லையா? இதுக்குன்னே ஒரு ஜெர்சி அடிச்சு. எத்தனை இது வரைக்கும் போட்டிகள் அது களம் கண்டிருக்கும்? 4 களம். எல்லாத்துலையும் என்னென்ன பரிசுகள்லாம் வின் பண்ணியிருக்குது? ஒரு காலத்தில் கட்லு, மீதி 3 காலத்தில் அண்டா. வா, சூப்பர். எத்தனை வருஷமா பயிற்சி கொடுக்குறீங்க? 2 வருஷமாவே பயிற்சி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் உங்களெல்லாம் பயமா இல்லையா ஃபர்ஸ்ட் இந்த மாடுகளை பார்க்குறப்ப அதை பழகிறதுக்கும்? பழகி போச்சு, அப்படியே மாடு சின்ன பிள்ளைலேருந்து வச்சிருக்கோம், அதனால உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. இது என்ன வகையை சார்ந்தது? இது நாட்டு மாட்டோட சேர்ந்தது. நாட்டு மாடு வகையை சேர்ந்தது. ஸோ ரொம்ப சிறப்பு. உண்மையிலே ஆக்சுவலாக நம்முடைய கருங்குளம் மக்களுக்கு நம்ம ஒரு பெரிய பாராட்டுக்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு பொங்கல் திருநாளின் போதும் இங்கே வந்து ஜல்லிக்கட்டு நடக்கிறது வழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பங்கு தந்தையோடு பேசும்போது அவங்க பங்கு தந்தை தொடக்கத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க, நம்முடைய மண்ணோடு விளையாட்டு நிகழ்ச்சிக்கு இப்படி வந்து மாடுகளை வச்சு ஒரு பேஷன் பரேட் நடத்தலாம் அப்படின்னு கேட்டு ஃபாதர்கிட்ட பேசும்போது ஃபாதர் சொன்னாங்க, ஃபாதர் எங்களுக்கு கொஞ்சம் மாடுகள் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு செல்லக்கூடிய மாடுகள் கிடைச்சா நல்லாயிருக்கும் ஃபாதர் அப்படின்னோம். ஓகே சொல்லிடலாம், எத்தனை வேணும் சொல்லுங்கள் அப்படின்னா நாங்கள் நினச்சது சரி ஒரு 1 2 அப்படின்னு நாங்கள் நினச்சோம். இப்போ ஒரு 200 மாடு இருக்குப்பா, 200 பேர் எல்லார் வீட்லையும் இங்கே வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் அப்படியே நகர்வலம் போனப்போ
எல்லார் வீட்டு வாசல்லையும் நம்முடைய காளை மாடுகளை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த வகையில் வளர்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதை வீரமாக மதித்து அந்த பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடிய கருங்குளம் ஊர் மக்கள், புனித இன்னாசியார் ஆலய பங்கு மக்கள் அனைவருக்குமே கரங்களை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். வாழ்த்துக்கள், இன்னும் சிறப்பாக செய்ய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி. சத்தியம் செய்யடி, திசை மாறிடும் நதிகளை நீ ஒன்று சேரடி, திசை மாறிடும் புயல்களாக ராகம் பாடடி, நாடு வளம் பெற கைத்தட்டி கும்மியடி, மனிதம் மலர்ந்திட மகிழ்ந்து கும்மியடி. நாடு வளம் பெற கைத்தட்டி கும்மியடி, மனித மலர்ந்திட மகிழ்ந்து
ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடனம் ஆடி அழகாக அந்த பாடலுடைய கருத்து ரொம்ப செறிவுமிக்க ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து ரொம்ப சிறப்பாக நடனம் ஆடி நடனத்தின் வழியாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நற்செய்தி பணி செஞ்சுருக்கீங்க, அருமையான கருத்து விளிமியங்களை சொல்லியிருக்கீங்க. எத்தனை நாள் பயிற்சி எடுத்தீங்கம்மா? 1 week ஃபாதர். 1 week. 1 வீக்காக பயிற்சி எடுத்தீங்க. நான் ஃபாதர் தாம்மா, ஆனால் வந்து நான் சர்ச்சு ஃபாதரில் 2 குழந்தைங்களுக்கு நான் ஃபாதரு, அதனால் தம்பினே கூப்பிடுங்க. யார் உங்களுக்கு பயிற்சி கொடுத்தது? ஓரளவு நாங்களே டிசைட் பண்ணிக்கிட்டோம். அவங்களோட லோயலா டீச்சர் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப பாராட்டுகள். எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். சிறப்பு. ஸோ உங்களுக்கான ஒரு எளிய அன்பளிப்பை வழங்குவதற்காக நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை எட்வர்ட் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாங்க ஃபாதர். அன்பர்களே, நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் மண்ணோடு விளையாடு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குது. இப்போ நாம பலூன் உடைத்தல் அப்படிங்கிற விளையாட்டுக்கு நம்முடைய கருங்குளம் புனித இஞ்ஞாசியார் பெண்கள் எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க. ஸோ பலூன் உடைத்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, பலூன் உடைத்தல்னா என்ன? பலூனை உடைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் என்ன நீங்கள் விளையாட்டுனே சொல்லலை. பலூன் உடைக்கின்ற தலைப்பு மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. அந்த தலைப்பு மட்டும்தான் இப்போ வரைக்கும் தெரியும். கான்செப்ட் என்னன்னு நீங்கள் சொன்னாதான் தெரியும். ஒரே கேள்விக்கு ஒட்டுமொத்தமாக பதில் சொல்லி எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஏதோ சொல்லி நீங்கள் சும்மாவே கூப்பிட மாட்டீங்கடா, ஏதாவது உள்ள உள்குத்து வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே அந்த பலூன் உடைத்தல் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே பேர் கொடுத்தவங்க எல்லாருக்குமே பாராட்டுகள். கைகளை தட்டி பாராட்டுகள் சொல்லிக்கலாம். ஸோ சிறப்பு. அவங்க சொன்ன மாதிரி இந்த போட்டி யூஸ்வலாக பலூன் உடைத்தல் எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று காலில் பலூன் கட்டியிருப்பாங்க, இல்லை இடுப்புலலாம் பலூன் கட்டியிருப்பாங்க அந்த பலூன் உடைத்தல் விளையாட்டுக்கு. இங்கே அப்படி கிடையாது. இவங்கெல்லாம் 2 பேராக என்ன பண்ண போகிறாங்க, பலூன் உடைத்தல் விளையாட்டு இங்கே நமக்காக விளையாட போகிறாங்க. ஸோ அதை தொடங்கி வைக்கிறது யார் தொடங்கி வைக்கலாம்? யார் தொடங்குறீங்க? முதல் 2 பேர். ஓகே, அங்கே 2 பேரும் ரெடியாக இருக்கிறேன். நாங்கள் 2 பேர் வாரோம் அப்படின்னு சொல்லி வாங்கம்மா, அப்படியே வட்டத்துக்குள்ளே வாங்க. ஓகே, உண்மையிலே கருங்குளத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ரொம்ப வீரமானவர்கள் அப்படிங்கிறதுக்கு இவங்க எல்லாரும் சாட்சி. இந்த பலூன் உடைத்தல் விளையாட்டுக்கு விதிமுறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கல. பலூன் உடைத்தல் என்னவா இருக்குன்னு கேட்ட உடனே அவங்க சொல்லிட்டாங்க, ஏதோ வச்சிருப்பீங்க உள்குத்து அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் தைரியமா வந்திருக்கிறாங்க. அம்மா, உங்க பேர் என்னன்னு சொல்லிருக்கம்மா? சகாயராணி. ஜான்சி. வாவ், சகாயராணி, ஜான்சி. 2 பேர் பேரையும் சேர்த்தா ஜான்சி ராணி. ஸோ ஜான்சி ராணியோட காம்போ இப்போ பலூன் உடைத்தல் விளையாட்டை தொடங்க போறாங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய கண்களை நாங்கள் என்ன பண்ணிடுவோம், கெட்டிடுவோம். உங்க கைகளில் 2 ஆயுதங்கள் கொடுக்கப்படும். உங்களுக்கு ஒரு ஆயுதம் கொடுக்கப்படும், அவங்களுக்கு ஒரு ஆயுதம் கொடுக்கப்படும். இந்த கிரவுண்டில் தான் இங்கக்குள்ள எங்கேயோ பலூன் இருக்கும். அந்த பலூனை தேடி அந்த ஆயுதத்தை வச்சு நீங்க என்ன பண்ணணும், உடைக்கணும். அந்த ஆயுதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? எங்க எடுங்க அந்த வெப்பனை, கொண்டாங்க அந்த வெப்பனை. ஓகே, இப்போ ஆயுதம் நம்முடைய சகாராணி அம்மா கையிலையும் ஜான்சி அம்மா கையிலையும் கொடுத்தாச்சு. சொல்லுங்க, இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆயுதம் ஓகேவா? ஓகே. முதல்ல விதிமுறை கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தவிர்த்திருப்பேன், எஸ்கேப் ஆயிருப்பேன், மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது.
பலூன் உடைத்தல் அப்படிங்கிறத நாங்கள் போட்டியாக வைக்கல, ஒரு ஃபன் எலமெண்ட்டாக எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தும் வண்ணமாக தான் இருக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தோம். எல்லாரும் சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருந்துச்சா? சத்தம் கேட்கல, இருந்துச்சா? சூப்பர். நீங்களும் எல்லாரையும் மகிழ்வித்து நீங்களும் அதை மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் டீம்மேட்ஸில் உங்கள் நண்பர்கள் முன்னாடி வந்து விளையாடும் போது பின்னாடி இருந்து பார்க்கும்போது அடா பாவீங்களா, ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய அவங்க ஜான்சி அம்மாவும் சகாராணி அம்மாவும் விளையாடும் போது எத்தனை பேருக்கு யோசிச்சிங்க? யாரெல்லாம் கை தூக்குங்க. முதல்ல இதை சொல்லியிருந்து விவரமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தா எத்தனை பேர் கலந்துருப்பீங்க? முதலே மாரி அம்மா மட்டும் சூப்பர், 2 பாப்பா அவங்களும் வந்திருப்பீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு அன்பளிப்பாக நம்முடைய மாதா தொலைக்காட்சி வழங்கக்கூடிய அன்பளிப்பு வழங்குவதற்காக நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை எட்வர்ட் ராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம், அன்பு பாதையில வழித்துணையா நீ வர வேணும். பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம், பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம், அன்பு பாதையிலே வழித்துணையா நீ வர வேணும். நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே, நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே, இனி நீ இருந்தா வழி தெரியும். பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே. நீ இருக்க மனசு தெளியுதே, உயிர் செழிக்க உரிய வழி நீ காட்டுமே. தன்னை அழிச்சு வாழ்வு தந்தா பூமி செழிக்குமே, அத தினம் தினமும் வாழ்வதற்கு சக்தி வேணுமே, சக்தி வேணுமே ஐயா, சக்தி வேணுமே. உன்னை தொடர நினைக்கிறோம், உறுதி தாருமே, உயிர் உள்ளவர உமக்காக வாழப் போறோமே. பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். உலகத்திலே நீதி நிலைக்குமே, நீதி இங்க என்னாலும் செத்து பொழைக்குதே. உன்னை தெரிஞ்ச மனுஷருக்கு நீதி தெரியுமே, அத உருப்படியாவா
வழிகாட்டுமே. ஹை! உமதாட்சி வளர வேணும் இந்த நாட்டில, அதுல ஒன்னாக நாங்கள் எல்லாம் சேர போறோமே. பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம், அன்பு பாதையில வழித்துணையா நீ வர வேணும். நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே, நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே. இனி நீ இருந்தா வழி தெரியும், பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே. சூப்பர். ரொம்ப 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 அற்புதமாக டான்ஸ் ஆடினீங்க. அழகாக மேக்கப்லாம் பண்ணி வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு யார் ட்ரைனிங் கொடுத்தவங்க யார்? போர்ஷியாக்கா. போஷியாக்கா. ஓகே, அவங்கள வர சொல்லிடலாமா? வாங்க போஷியாக்கா, வாங்க, லெட்ஸ் வெல்கம். சிறப்பாக நடனம் ஆட கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. எல்லாரும் ரொம்ப சிறப்பாக. எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? 1 வீக். இந்த பையன் மட்டும் இன்னைக்கு மதியம் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண, அதனால கொஞ்சம் இதாச்சு. வாவ், சூப்பர் சூப்பர். அந்த தம்பிக்கு நம்ம பெரிய கைத்தட்டல கொடுத்துடலாம். ரொம்ப அதை அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் பயப்படாமல். இன்னும் நீங்கள் பல மேடைகளில் இது போல் சிறப்பாக டான்ஸ் ஆடணும். ஓகேவா? ஓகே, சூப்பர். உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன அன்பளிப்பை வழங்குவதற்காக நம்முடைய காவேரி கலை தொடர்பகத்தினுடைய இயக்குனர் அன்பவர் தந்தை லியோ ஜான்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக நம்முடைய கருங்குளம் பங்கு இறைமக்களோட மண்ணோடு விளையாட்டு நிகழ்ச்சி போயிட்டு இருக்குது. ஸோ நடனம் அப்படி இப்படின்னு எல்லாம் அட்டகாசம் மட்டும் திரும்ப ஒரு விளையாட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். விளையாடுறதுக்கு கருங்குளம் பங்குடைய புதிய அடுத்த தலைமுறையினர் தயாராக இருக்கிறாங்க விளையாடுறதுக்கு. இப்போ நீங்கள் இருவரும் 2 அணிகளாக என்ன பண்ணுறீங்க இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் ஒரு டீம், ஒரு அணி, ஓகேவா? நீங்களும் ஒரு டீம், ஒரு அணி, ஓகேவா? என்ன அப்படின்னா, இந்த வட்டத்துக்குள்ளே நம்ம விளையாடிருக்கோம் இல்லையா? நொண்டி எடுத்து விளையாடுறதெல்லாம் சின்ன வயசில் விளையாடுவோம் இல்லையா? ஸ்கூல் முடிச்சுட்டு விளையாடிருக்கீங்களா? ஸ்கூல் முடிச்சுட்டு விளையாடிருக்கேன். நீ என்னெல்லாம் விளையாடிருக்க? கபடி விளையாடிருக்கேன். வேற தெரியல. வேற கபடி மட்டும் தான் தம்பி விளையாடுவார் போல. நீ என்னெல்லாம் தம்பி விளையாடுவ ஸ்கூல் விட்டு கபடி. ஆக மொத்தம் கருங்குளத்தில் எல்லா பசங்களுக்கும் கபடி மட்டும் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வேற என்ன விளையாடுவீங்கடா தம்பி? நீ என்ன விளையாடுவா? ஓடி பிடிச்சி. எஸ், இப்போ நம்ம தம்பி சொன்ன மாதிரி ஓடி பிடிச்சி தான் உள்ள விளையாட போகிறோம். ஸோ ஒரு டீம் உங்களுக்கான மொத்தம் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ், 60 வினாடிகள், ஒரே ஒரு நிமிஷம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த அணியினர் இந்த கிரவுண்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தராக ஒத்த காலில் நொண்டி அடித்து என்ன பண்ணணும்? இந்த 5 பேரையும் அவுட் ஆக்கணும். ஒருவேளை ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவுட் ஆக்கிட்டிங்கன்னா திரும்ப 5 பேர் என்ன பண்ணணும்? உள்ளே இறங்கணும். நீங்கள் ஒருவேளை இந்த நபர் ஃபஸ்ட்டு போகிறாரு, போய் காலை ஊனிட்டார், அவுட் ஆகிட்டாரு அப்படின்னா அடுத்த நபர் நொண்டி அடித்து என்ன பண்ணணும்? போகணும். அவரும் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா அடுத்த நபர், அப்படியே 5 பேரும் மாற்றி 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 போகணும். ஓகே, உங்களுக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு யார் துரத்தி போக போகிறீங்க, யார் ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆக போகிறீங்க? உங்களுக்குள்ள யார்? நீங்கள் நொண்டி அடிச்சு போகிறீங்களா ஃபஸ்ட்டு? எப்படி? எஸ்கேப் ஆகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகுறோம், அதுக்கப்புறமா நாங்கள் நொண்டி அடிச்சுக்கிறோம் அப்படின்னு தம்பி சொல்கிறார். நீங்கள் நொண்டி அடிச்சு அவங்களை விரட்டி பிடிக்க ரெடியாக இருக்கிறீங்களா? நாங்கள் எதுக்குனாலும் ரெடிங்க, எஸ்கேப் ஆகும் ரெடி, விரட்டி பிடிக்கும் ரெடி அப்படிங்கிறாங்க. ஓகே, உங்களுக்கான நேரம் என்ன பண்ணலாம்? தொடங்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் இந்த டீம் எஸ்கேப் ஆகிற டீம் உள்ளே வாங்கப்பா, வட்டத்துக்குள்ளே. நீங்கள் அப்படியே வட்டத்துக்கு வெளியே வாங்கப்பா, 5 பேரும். இங்கே அப்படியே வரிசை எந்த பக்கம் வாங்க, சென்டர் வாங்க, இங்கே வாங்க, வாங்க, வா இந்த வா. ஃபஸ்ட்டு யார் நொண்டி அடிச்சு போகிறீங்க? ஓகே, ஏன்டா எல்லாம் சரின்னு சொல்லிட்டு அடுத்தவனை தள்ளி விடுறேன் நீனு. ஏய், உன் பேர் என்ன? தஸ்வந்த் ஆண்டனி. இந்த பையனுக்கு மட்டும் நல்லா க்ளோஸ் வச்சுக்கோங்க. இந்த பையனை கேட்ட உடனே, டேய் தம்பி, நீங்கள் அவங்க எஸ்கேப் ஆகிறேன்ட்டாங்க, நீ துரத்தி போறியான்னு கேட்டு நீ என்னடா சொன்ன ஃபஸ்ட்டு? போறேன்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ண? நீ ஃபஸ்ட்டு போன்னு துரத்தி விட. நீ எப்போ போவ? லாஸ்ட்டாக போவேன். ஸோ ஓகே, தஸ்வந்த் இவங்க டீம் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. அங்கே ஒரு டீம் உள்ள ரெடியாக இருக்கிறாங்க. உங்களுக்கான நேரம் தொடங்குது அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஒவ்வொருத்தராக நொண்டி அடிச்சு போகலாம். சரியா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ரொம்ப சிறப்பாக மறுக்காட்டி விளையாடி 2 முறை முழுமையாக அவுட் ஆனாங்க. கடைசியில் என்ன அப்படின்னா 2 பசங்க 3 பேர் கடைசி வரைக்கும் அவுட் ஆகலை இல்லையா? லாஸ்ட் டைம் இறங்க 3 பேர் அவ்வளோ. மொத்தம் 12 புள்ளிகளை யார் பெற்றிருக்கிறீங்க அப்படின்னா இந்த அணியினர் பெற்றிருக்கிறீங்க. பாராட்டுகள். நீங்கள் அதே மாதிரி துரத்தி பிடிச்சி 13 பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா யார் வின்னு? நீங்கள் வின்னு. 13 பாயிண்ட் அவங்களை எடுக்க விடாமல் 11லேயே லாக் பண்ணிட்டீங்கன்னா யார் வின்னு? நீங்கள் வின்னு. ஓகே, அப்போ நீங்கள் உள்ளே போங்க வட்டத்துக்குள்ள. ஸோ உண்மையிலே வந்து 2 அணியினரையும் நம்ம ரொம்ப ரொம்ப உற்சாகமாக கைகளை தட்டி என்ன பண்ணணும்? பாராட்டுகள் சொல்லணும். ஏன்னா அந்த ஒத்த காலில் பேலன்ஸ் பண்ணுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. திடீர்னு கூப்பிட்டு ஒத்த காலில் பேலன்ஸ் பண்ணி விளையாடுங்க அப்படின்னு சொன்னப்போ 10 பேரும் ரொம்ப அட்டகாசமாக அற்புதமாக விளையாடுங்க. எல்லாருக்கும் பயங்கரமாக மூச்சு வாங்குதா? ஏன் ஓட விட்டுட்டு மூச்சு வாங்காமல் எப்படி இருக்கும்னா? ஸோ ரொம்ப சிறப்பாக. அதில் இந்த அணி வந்து உண்மையே பெருந்தன்மையான அணி. ஏன்னா கணக்கு ஒருத்தர் அவுட் ஆக்கினா போதும் அப்படின்னு ஒருத்தர் அவுட் ஆக்கிட்டு சரி நம்ம காலை ஊனிட்டு வந்துடுவோம். தம்பி வந்து ரொம்ப உற்சாகமாக உள்ளே போனார். போன வேகத்தில் தம்பியால் என்ன பண்ண முடியல, பேலன்ஸ் பண்ண முடியலை. அதனால் லைட்டாக தர தட்டிருச்சு இல்லையா? ஸோ எல்லாருமே சிறப்பாக விளையாடுங்க. இந்த அணியினர் மொத்தம் 12 புள்ளிகள் என்ன பண்ணீங்க? வாங்கியிருந்தீங்க. இவங்க 13 எடுத்தால் என்ன பண்ணிடலாம்? வின் பண்ணிடலாம். பட் 11 பாயிண்ட் எடுத்துருக்கிறீங்க. ஒரே ஒரு பாயிண்டில் என்ன பண்ணிட்டீங்க? மிஸ் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பாராட்டுகள். சூப்பர். ஓகே, இப்போ நம்முடைய வெற்றி பெற்ற இந்த 5 பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை எட்வர்ட் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமாக நம்முடைய காவிரி கலைத்தொடர்பகத்தினுடைய கலைக்குழுவினர் நடனம் சிறப்பாக இருந்துச்சு. அவங்க ஆடினது மட்டும் இல்லாமல் நம்மளையும் சேர்த்து சிறப்பாக ஆட வச்சாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த கம்பையும் இந்த துண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்முடைய பொங்கல் விழாவினுடைய உச்சக்கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானை உடைத்தல் போட்டி. இன்னைக்கு கருங்குளம் புனித இஞ்ஞாசியார் பங்கில் இருந்து பானைகளை உடைப்பதற்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வீர பெண்மணிகளும், இந்த பக்கம் வந்து ஒரு 5 கட்டிலங்காளைகளும் ரெடியாக இருக்கிறாங்க. அவங்களோட நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் லேட்டராக வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா ஜாயின் பண்ணிக்குவாங்க, ஒருவேளை யாருமே உடைக்கல அப்படின்னா. ஸோ இந்த போட்டியை யார் இப்போ துவங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணோடு விளையாடு நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பு அமைவதற்கு ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப காரணமாக இருந்திருக்கிறீங்க, அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கிறீங்க. அந்த வகையில் குறிப்பிடும்படியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே என்ன வேணும் அப்படின்லாம் கேட்டு அப்படி எள்ளுனா எண்ணெயாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பணி செஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சவரிமுத்து ஐயா. அதனால் ஐயா நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும், துவங்கி வைக்கணும். வாங்க, வேலை செஞ்சது குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி ஐயா பார்க்குறாரு. வாங்க ஐயா, சகராச்சாரிங்க வந்து கண்ணை கட்டி விட்டுருங்க. அடா பாவி பேல, என்னை எப்படி ஏமாத்திட்டியாடா. இந்த ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்ச் பாஸ்ட்னு ஒன்று நடக்கும். சொல்லி அடிச்சு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி அடி எடுத்து வச்சு, ஐயா போன போக்கில் வந்து இந்த பக்கம் வச்சுருந்த கேமராவை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பி இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பங்கு தந்தை என்ன பண்ணார் தெரியுமா, நீங்கள் வந்த வேகத்தை பார்த்து சேராது என்ன அப்படி தூக்கி அடிச்சு எழுந்துட்டு ஓடியே போயிட்டாங்க. உஷாராருங்க பாதர்னு வரிசையாக வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் எஸ்தரம்மா, வாங்க. அடாடா ஐயா அடிச்சடி கம்போட கொஞ்சம் குச்சியே போச்சு, எடுத்துட்டு வாங்க வேற குச்சியை. இன்னொரு கம்பு எடுத்துட்டு வாங்க.
அடிச்சிருக்கான், வாங்கியிருக்கான், அவ்வளோதான், அடிக்கமா. வாவ், சூப்பர் 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 சூப்பர். ஸோ பானை உடைத்தல் போட்டியில், அதாவது விவிலியத்தில் வந்து ஒரு அழகான இறைவார்த்தை ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா, அழைப்பு பெற்றோரோ பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்னது சிலர் அப்படிங்கிற மாதிரி. இங்கே நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசி வாய்ப்பாக கிடைச்ச பரிமள அம்மா தான் உடைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இவர்களுக்கான பரிசினை வழங்குவதற்காக நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை அவர்களை உற்சாகமான கைத்தட்டலோடு அன்போடு அழைக்கின்றோம். சூப்பர். உற்சாகமாக நம்முடைய மண்ணோடு விளையாட்டு நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். பானை உடைத்தல் போட்டி உற்சாகம் பொங்க, எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் உண்மையிலே ஒரு விஷயத்தை ஊர்க்காரங்களை பாராட்டணும். இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, இவங்க எனக்கு வேண்டினவங்க, இவங்க சொந்தக்காரங்க அப்படின்லாம் பாரபட்சம் பார்க்காம யார் கண்ணை கட்டி வந்தாலும் எல்லாருக்கும் கரெக்டாக என்ன பண்ணாங்கன்னா டைரக்ஷன் சொல்லி கொடுத்தீங்க. ஸோ அந்த ஒற்றுமைக்கே உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் கைதட்டுதல்களும் உங்களுக்கு உண்டு. இது நிச்சயமாக உங்கள் வாயிலாக எல்லாரும் அதை கற்றுக்குவாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இந்த மண்ணோடு விளையாடு நிகழ்ச்சி. ஃபாதர், நிறைவாக ஒரு சின்ன மெசேஜ். உலகெங்கும் உள்ள மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு திருச்சி மறைமாவட்டம் கருங்குளம் பங்கு புனித இன்னாசியர் ஆலய இறைமக்கள் அனைவருடைய சார்பாக எங்களுடைய பொங்கல் நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு உரித்தாக்கிக் கொள்கிறோம். பொங்கல் விழா தமிழர்களுடைய மகிழ்ச்சி பொங்கும் விழா. இது நம்ம எல்லோருக்கும் தெரியும், மருத நிலத்து விழா. இந்த விழாவை நாம் 4 நாட்களாக கொண்டாடுகிறோம்.
போகி பண்டிகை என்றும், தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என்று சொல்லி மிக சிறப்பாக நாம் கொண்டாடி வருகிறோம். இன்சான் உடம்பிலே ஒரு ஜான் வயிற்றுக்கு தடையின்றி உணவு கொடுக்கும் உழவுக்கும் உழவருக்கும் அவர்களுக்கு உடனிருந்து எல்லா விதத்திலும் உதவி வரும் மாட்டுக்கும் இயற்கைக்கும் நன்றி கூறுகின்ற ஒரு நன்னாள் தான் இந்த தமிழர் பொங்கல் திருநாள். அந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி இருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். உங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறட்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம். இறைவனுடைய அருளும் ஆசிரியர் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க உங்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அனைவருக்கும் நன்றி. ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பொங்கல் செய்தியை வந்து நம்முடைய அன்பு அருட்தந்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அன்பர்களே, இந்த மண்ணோடு விளையாடு நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஒரு புதிய அனுபவத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துருக்கிறோம். நாம் அனைவரும் உற்சாகமாக கொண்டாட வேண்டியது நம்முடைய தமிழர் திருநாளாம் பொங்கல் பெருவிழா. அதனால இன்னும் 2 நாட்கள் உற்சாகமாக கொண்டாடுங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி உங்களை வந்து சந்திக்கிறேன். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சி மற்றும் காவிரி கலை தொடர்பகம் இணைந்து வழங்கும் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சி மண்ணோடு